வணக்கம். எனது பேர் கஜேந்திர நாயகம். நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வீரசோளம் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து வரேன். என்னோடய அம்மா பேர் சரஸ்வதி. அவங்களுக்கு வயசு 72. அம்மாவுக்கு இனிஷியல் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பெயின் இருந்தது. ரொம்ப அந்த ரைட் சைடு விங்கில் ரொம்ப பெயின் இருந்தது. அந்த பெயினுக்காக நாங்கள் போய் டாக்டர்கிட்ட பார்த்தப்ப அது பித்த கல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பித்தை நீரில் கல் இருக்கும். ஸோ அதுக்கு பித்தப்பையே டோட்டலாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது 2-3 டாக்டர்ஸ் ஒப்பீனியன் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அது பித்தப்பை கல் இல்லை. அது அந்த இடத்துல ஒரு சிஏவோட க்ரோத் இருக்குது, கேன்சரோட க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பித்தப்பை கல்லும் உள்ளே இருந்திருக்கு. பட் அது அந்தளவு தொந்தரவு இல்லை அவங்களுக்கு. ஸோ இந்த க்ரோத் போய் அந்த பித்தப்பையோட வாயில் இந்த சிஏவோட க்ரோத் அடைச்சதுனால பித்தநீர் வெளியேற முடியாமல் ரொம்ப பெயின் இருந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் நாங்கள் ஃபைன் பண்ணோம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இந்த ஹாஸ்பிட்டல் த்ரூ இன்ஸ்டால் அதை நம்ம தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைல் இந்த மாதிரி இதுக்கான ரெமிடிஸ் சர்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வர்றது தான். இன்ஸ்டாவில் வந்தப்போ நிறையா இந்த மாதிரி ஆயுர்வேதிக் சித்தாலாம் நிறையா வந்தது. ஸோ எல்லோரையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது பெட்டராக நிறையா ரிவ்யூஸ் இருந்தது. ஸோ நிறையா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க எடுத்திருந்தாங்க. ஒரு பேஷண்ட் கிட்ட அவங்க எடுத்திருந்தாங்க, பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க மேலே உள்ள ஹோப்பு ப்ளஸ் இவங்க இதனால் நிறையா பாசிட்டிவ் ரிசல்ட் எல்லாம் காமிச்சதுனால எனக்கு வீடியோ பார்த்தோம். சரி, நம்ம அம்மாவுக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் வந்திருக்கோம்.